சொல்லுகிறார் பிலிப்பியரை பார்த்து? மறுபடியும் என்ன சொல்லணுமா? சந்தோஷமா இருங்கள். எப்படி? கர்த்தர் உள். வெளியே இருந்தாதான் பிரச்சனை. நம்ம என்ன செய்யணும்? சுற்றிலும் பிரச்சனை. கர்த்தருக்குள்ள மாத்திரம் என்ன செய்யணும்? இருந்தா நம்ம பிரச்சனை இல்லாம இருக்கணும். ஆமாவே இல்லை? ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவன் உலகத்தில் என்ன இருக்குது? உபத்திரவங்கள் உண்டுதான். ஆமா இல்லையா? உபத்திரம் இருக்கணும். ராமின்னு சொல்லுங்க. அப்பதான் கர்த்தர் யாருன்னு அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? உலகத்தை உபத்திரம், ஆனால் நீங்க என்ன செய்யணும்? திடங்கொள்ளுங்கள், ஏனால் உங்களோடு இருக்கிறவர் திடமனது உள்ளவர். ஆமாவே இல்லையா? ஆகவேதான் நாம் பயந்து போய் நிற்கிறான். ஆண்டவரே என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம் பயந்துட்டு இருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறாரு, பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லி. அம்மாவே இல்லையா? நீங்க பிரச்சனையோடு வர்றீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் எனக்கு பிரச்சனையோடு வர்றிய மகளே அப்படி கேட்க மாட்டாரு, நீ பராக்கிரமசாலி. அம்மாவே இல்லையா? அவன் யூத ஜனங்கள் யாரு? பராக்கிரம் உள்ளவர்கள். ஆமாவே இல்லையா? நீங்க யார்? ஆவிக்குரிய பராக்கிரமசாலிகள். ஆமாவே இல்லையா? சொல்லுங்களேன். இங்கே அப்படி ஒழுவி உள்ளுக்கு போயிடுச்சு. நல்லா உற்சாகமாக சொல்லணும். உற்சாகம். நேற்று நாளிலும் ஈவினிங் ஆராதனை, அழகான ஒரு ஆராதனையை எனக்கு அழைத்திருந்தார்கள். சும்மா அனல் பறக்கும் செய்தி. என்னது? அனல் பறக்கும். எப்படி இருக்கணும்? யாரு? ஜனங்கள் அனலா இருக்கணும். அப்பதான் இங்க இருந்து அனல் பறக்கும் செய்தி வரும். நீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஐசியூல தான் நிப்பாட்டணும். ஆமா இல்லையா? அனல் பறக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் வரணும். அப்பதான் நான் என்ன செய்ய முடியும்? இந்த சமைக்கிறவங்க என்ன செய்வாங்க? இந்த அனலுக்குள்ள இருந்து என்ன செய்வாங்க? அவங்க சமையல் நிப்பாட்டிக்குவாங்களா? அது எரிய தான் என்ன செய்வாங்க? உடனே என்ன செய்வாங்க? டக்குனு எண்ணெய் ஊற்றுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? உங்க செயலுக்கே தான் வரணும். ஆமா, எண்ணெய் ஊற்றுவாங்க, அதுக்கப்புறம் கடுகு போடுவாங்க, அப்புறம் என்ன செய்வாங்க? பிடிங்குவாங்க. ஏன்? அந்த அனல் என்னது? அணைந்து போகாதுக்கு முன்பு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கிறது. அப்ப ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிற நேரம் நீங்கள் அந்த அபிஷேகத்தில் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அந்த ஆண்டவர் சொன்ன காரியத்தை உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். ராமின் சொல்லு. ஆகவே இந்த காலமுறை வேளையில ஒரு சில காரியங்களை பார்த்து உற்சாகமாக நாங்கள் என்ன செய்ய போறோம்? முடிக்க போகிறோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக என்ன செய்யலாம்? நீங்க சொல்லணும். வேணா பகுதியில ஆமே 21:31 வாசிங்க. ஆமீன். வேதம் சொல்லுகிறது, குதிரை என்ன செய்யுமா? யுத்த நாளுக்கு என்ன செய்யுமா? ஆயத்தமாக்கப்படும். இந்த கால வேளையில வந்திருக்கிற நீங்களெல்லாம் யாரு? குதிரைகளா இருக்கிறீங்க. நீங்கள் என்னவா ஆக்கப்பட்டிருக்கிறீங்க? யுத்தத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? ஆயத்தப்பட்டிருக்கிறீங்க. ஆமாவே இல்லையா? இன்னைக்கு வந்துட்டு ஜெபம் பண்ணீங்களே. ஜெபம்னா என்னது? லதா சிஸ்டர் அழகா அவங்க ஒரு சத்த தரணி. எங்க லதா சிஸ்டர் எங்க வந்திருக்காங்களா? எங்க? உங்களோட ஜெபத்தை பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆண்டவர், இதை செய்யுங்க ஆண்டவர். இந்த சட்டத்தின்படி இது ஆண்டவர், இந்த சட்டத்தை அப்படிதான் ஜெபிக்கணும். புரிகிறதா? அதிகாரம் அத்தாரிட்டி நம்ம கொடுத்துருக்குறாங்க. இக்கிப்போ என்ன இப்பிக்கோவா? இப்பிக்கோவா ஏதாச்சும் சொல்லுங்களேன். இதன்படி நீங்க என்ன செய்யணும்? இந்த சட்டத்தை என்ன செய்யணும்? மாற்றி அமைக்க முடியும். ஆமா இல்லையா? அது போல நம்ம இந்த இடத்துல வந்து ஜெபிக்கிற நேரம் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு என்ன செய்யணும்? ஒன்று ஆர்டர் பண்ணணும். ஆமா இல்லையா? இதை செய்ய நம்ம ஆர்டர் பண்ண ஆண்டவருக்கு ஒரு பயம் உண்டாகும். இந்த புள்ள சொன்னதை நம்ம செய்யலைன்னா என்ன நடக்கும்? இந்த புள்ள மற்ற இடங்கள்ல போய் என்ன செஞ்சிடும்? நம்மளை பத்தி தப்பா சொல்லிடும். ஆமா இல்லையா? அதான் மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த ஜனங்களை என்ன பண்ணா சரி அடிச்சுக்கிச்சு கொண்டு போய் சேர்த்துறேன். நீங்க மட்டும் ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா உங்க பேருக்கு தான் என்னங்க ரிப்பேர் ஆகும், உங்க பேருக்கு தான் பிரச்சனை வரும். அதனால நீங்க என்ன செய்யுங்க? நான் சமாளிச்சுக்கிட்டு என்ன செய்றேன்? இந்த ஜனங்களை கொண்டு போறேன்னு சொல்லி. ஆகவே இங்கே வேதம் சொல்லுகிறது, குதிரை என்ன செய்யுமா? ஆயத்தமாக்கப்படுமா யுத்தத்துக்கு. ஒரு குதிரையை சாதாரணமாக அல்ல, அந்த குதிரையை குட்டியாக இருக்கிற நேரமே என்ன செய்வாங்க? அந்த குதிரை என்ன செய்வாங்க? ஒரு ஆயத்தம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. அப்ப அதுக்கு சாப்பாட்டுல இருந்து அது எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க? நேர்த்தியா செய்து அந்த குதிரை சரியான அந்த பருவத்துக்கு வருகிற பொழுது என்ன செய்வாங்க? அதை ஆயத்தப்படுத்தும் சொல்லுங்க. அதுபோலதான் ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகள் சிறு குழந்தையிலிருந்தே என்ன செய்ய வேண்டும்? நாம் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஜெபத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏன்னா சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வரவிடுங்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த சிறு பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் அந்த பிள்ளைகள் வாயை திறந்தோடனே பதில் வந்துடும். அதான் நான் பார்க்கிறேன், நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஜெபிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்களாம் என்ன செய்ய வேண்டும்? சிறு வயசுல இருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சொல்லணும்? சொல்லி கொடுக்கணும். அந்த நாட்கள்ல கதை சொல்லி வளர்த்தாங்க.
இன்னைக்கு நம்ம கதையே சொல்றது இல்லை. கையில் ஒரு ஃபோனை கொடுத்து விட்டுட்டு நம்மளும் ஃபோனை பார்த்துக்கிட்டு பிள்ளைகளையும் பார்க்க விட்டுக்கிட்டு அப்படியே நம்ம என்ன செய்யறோம், அப்படி என்னது முடிச்சிடறோம். ஆமா இல்லையா? ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, குதிரை அது எதற்காக தயாரிக்கப்பட்டது, எதற்காக ஆண்டவர் உருவாக்கினார் என்று கேட்டால் அது யுத்தம் பண்ணுவது. பிராமிக்கிறது. உங்களை என்னை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் சொல்லுங்க பாப்போம். உங்களை என்னை ஆண்டவர் எதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரு? என்னதுக்கு? எப்படி யுத்தம் பண்ணணும்? என் ஜனங்கள் துதியை சொல்லி வரும். நீங்க துதிக்கிற நேரம் தான் என்ன நடக்கும்? அங்கே ஜெயம் கிடைக்கும். ராமின்றது ஆமை ஜெபிக்கிறதா ரெண்டாவது விஷயம். முதல் என்னது? ஆமை பிரைஸ் பண்ண வேண்டும். ராமின்றது பிரைஸ் பண்ணிட்டு ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது? பெருமையா இருக்க முடியாது. ஆமாம் இல்லையா? நாம 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 15-17 வரைக்கும் வாசிங்களேன். 2 நாளாகமம் 20-15. நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது சொல்லுங்க. இந்த யுத்தம் நீங்க பயிற்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. யுத்தம் வந்து குதிரையுடையது அல்ல. ஆமே, குதிரை பயிற்சி பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் யுத்தம் யாருடையதான்? தேவன். ராமின் சொல்லுங்க. நீங்கள் பயிற்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆனால் யுத்தம் யாருடையது? தேவனுடைய யுத்தம். யுத்தத்தில் ஜெயம் எடுப்பதற்கு என்ன செய்கிறார்? உங்களை என்னை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ராமின் சொல்லுங்க. நீங்க தான் என்ன செய்ய வேண்டும்? அவர் நாமத்தினாலே புறப்பட்டு போகிற பொழுது எதிராளியாகிய சத்துரு என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? விழுந்து போகிறவனாக இருக்கிறான். வாசிங்க தொடர்ந்து 17 சொல்றாரு. நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்க பயந்துகிட்டு இருக்க கூடாது. ராமின்னு சொல்லுங்க. இந்த யுத்தமே உங்கள்கிட்ட இல்லப்பா. புரியுதா? இது என்னது? வாசி. நீங்கள் அல்ல. நீங்க தரித்திருக்கணும். ஆமா இல்லையா? என்ன செய்யணும்? நீங்கள் வந்து இங்க என்ன செய்ய வேண்டும்? தரித்திருக்க வேண்டும். முழங்கால் படியிட்டு என்ன செய்ய வேண்டும்? தரித்திருக்க வேண்டும். கர்த்தர் என்ன செய்வான்? வார்த்தை மூலம் என்ன செய்வான்? உங்கள் வாயின் வார்த்தை மூலமாக ஆண்டவர் என்ன செய்வான்? அங்க யுத்தம் பண்ணுவார். இந்த இடம் வந்து யுத்த களம். இந்த யுத்த களத்துல வந்து நமக்கு ஆயுதங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனா நீங்க தரித்திருக்கிறீங்க. உங்கள் மூலமாக வருகிற ஆமை என்னது? ஜெப குறிப்புகள் என்ன நடக்குது? எதிராளியை நடுநடுங்க வைக்கிறது. ராமின். அதனாலதான் நீங்க ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை துதிக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க. இப்ப மாமிசத்துல நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் அவனுக்கு என்ன செய்வான்? அவன் என்ன செய்ய மாட்டான்? அது கண்டுக்கிறவே மாட்டான். ராமின்றது. ஏன்னா இந்த ஜெபம் 2 பேருமே கண்டுக்கிற மாட்டாங்க. ஒண்ணு என்னது? அவனும் பயப்பட மாட்டான், ஆண்டவருக்கு இது போய் சேராது. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், ஆமை கடைசி நாட்கள் இருந்தது ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுமானவர். தொழுது கொண்டாலும் சரி, என்ன செய்தாலும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆவி உங்களுக்கு பெற்றுக்கொண்ட ஆவியை தான் முதல்ல என்ன செய்ய வேண்டும்? அவன் என்ன செய்யணும்? அனல் மூட்ட வேண்டும். ஆமாவே இல்லை. அப்போ உபவாச நாளுக்கு இங்கே வர்ற நேரம் இங்கே வந்து உங்களை பாட்டு பாடி கீபோர்டு வாசித்து ஊதி அதெல்லாம் இல்லை. நீங்கள் இங்கே புறப்பட்டு வருகிற பொழுதே உங்கள் கால்கள் இந்த பூமியில இருக்கக்கூடாது. நீங்கள் பூமியிலிருந்து ஒரு அடி மேலே தான் வந்துடும். ராமின் சொல்லுங்க. புரியுதா? அதுக்காக ரோடு இப்படி இருக்கு. விழுந்து அடிச்சு வர்றதுக்கு ராமின் சொல்லுங்க. அப்படி அந்த அந்த என்னது? அந்த ஃபோர்ஸா வரணும். ராமின் சொல்லுங்க. அந்த குதிரை ஆயத்தை பண்ணி அதுல அந்த ராஜாவோ அந்த அவன் அந்த வீரன் உட்கார்ந்தோன்னு அந்த குதிரை என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? அது தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாம. அதுக்கு இப்ப என்ன தெரியும்? அதுக்கு ஒரே சந்தோஷம். என்னது? எதிராளியை நான் மேற்கொள்ள போகிறேன். ராமின் சொல்லுங்க. அந்த உபவாச நாளில் இங்க நீங்க வர நேரம் என்ன எப்படி வரணும்? நான் எதிராளியை மேற்கொள்ள போகிறேன். என்னை போன வாரம் முழுவதும் போட்டு மட்டைக்கு அடிச்சிச்சு. ஆமா இல்லையா? வீட்டுக்குள்ள இருந்து பிரச்சனை பண்ணிக்கிடுச்சு. இன்னைக்கு என்ன செய்யறேன்? இயேசுவின் நாமத்தினால நான் என்ன செய்யறேன்? அவனை யுத்தம் பண்ணி என்ன செய்ய போறேன்? பாஷை பண்ண போறேன். ராமின். ஆமா, எல்லா வீட்டுல இருக்கா இல்லையா? சொல்லுங்க. நம்ம வீட்டுல தானே அதிகமா இருக்கு. ஆமா இல்லையா? இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும்? வாசிமாக்கா அந்த வசனத்தை சொல்லுகிறேன். நீங்க என்ன செய்யக்கூடாது? உங்களை யுத்தத்துக்கு போகணும்னா நீங்க பயப்படக்கூடாது. பண்ணே அநேக பேர் என்ன செய்யுங்க? உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வாஞ்சை இருக்கு, பயப்படும். ஆமா, ஆமாவே இல்லை. எல்லாருக்கும் ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்சை இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. ஜெப ஆவியும் உங்களை ஊந்துக்கிறார். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? ஜெபிச்சா ஏதாவது தவறா போயிடும். ஜெபிச்சா
ஆமாம் பிழையா போயிடும். அப்படின்னா என்னைக்கு தான் ஜெபிப்பீங்க சொல்லுங்க? வர்றீங்க 365 நாள் சபைக்கு வாரீங்க. ஆமே இன்னமும் நம்ம என்ன செய்ய முடியலை? நம்ம ஜெபம் என்னது சரியாக நம்ம ஜெபிக்க மாட்டோம். ஆமாம் இல்லையா? அப்படி ஜெபம் சரியாக இருக்கும். ஆகவே தான் சொல்றாரு வாசி மகன் வசனத்தை 17 அது முதல்ல என்ன இருக்கு? சொல்றாரு இந்த யுத்தத்தை நீங்க பண்ணல, இந்த யுத்தத்தை யாரு பண்ண வச்சது? நான் ராமின்னு சொல்லுங்க. ஏன்னா அதுக்கு முதல் அதிகாரம் பார்த்தீங்கன்னா யோசபாத் என்ன செய்வாரு? ஆகப்போடு செய்த ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்ததுனால திருப்பி கர்த்தர் தன்னை யார் என்று நிரூபிக்கும்படியாக தான் என்ன செய்கிறார்? ஒரு எதிராளி அங்கே கொண்டு வருகிறார். அவர்களோட யுத்தம் பண்ணுவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? யோசபாத்தை தன் ஜனங்களை ஆயத்தப்படுத்திட்டு சொல்றாரு, இந்த யுத்தம் யாருக்கு? எனக்கு என்னது? எனக்கு தோல்வி ஆயிடுச்சு. முதல் யுத்தம் என்ன ஆயிட்டு? தோல்வி ஆயிடுச்சு. அதனால நான் என்ன செய்யணும்? அந்த தோல்வியை நான் சரி பண்ண வேண்டும், அந்த தோல்வியில் நான் வெற்றி அடைய வேண்டும். ஆமா இல்லையா? அதுக்காக ஆண்டவர் ஒரு பிரஸ்டேஜ் பண்றாரு. வாசிக்கமாக நீங்கள் கொஞ்சம் நல்லா வாசிக்கல. நீங்க எப்படி ராகம் போட்டு வாசிக்கல எனக்கு கோவம் வருது. நல்லா அப்படி யுத்தத்துக்கு வந்து அப்படி எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும். ஆமா இல்லையா? அங்க வந்து வடை சாப்பிட்டு போனீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். அங்க எப்படி இருக்கணும்? யுத்த வீரர்கள் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? பயங்கரமா இருக்கும். அம்மா இல்லையா? நேற்று நாள் கூட நான் சொன்னேன், இந்த ராகம் போட்டு வாசிக்கிறவங்க யாரும் பைபிளை வாசிக்காதீங்க, எனக்கு அது பிடிக்காது. நீங்க என்ன செய்யணும்? இது வசனம் எப்படி இருக்குது? இருபுறமும் கருத்துள்ள பட்டயம். என்ன செய்யணும்? உங்க வாயிலிருந்து வருகிற பொழுது என்ன நடக்கணும்? பிசாசு நடுங்கணும். அம்மா இல்லையா? ஏன்னா வார்த்தை இயேசு கிறிஸ்து. ராமின்னு சொல்லுங்க. அவர் ஆதியில எப்படி இருந்தார்? வார்த்தையா இருந்தார். இப்ப எப்படி இருக்கிறாரு? மாம்சமாக. இப்ப எப்படி இருக்கிறாரு? உங்களுக்கு ஆவியா இருக்கிறார். ஆமின்னு ஆவி இருந்தா தானே என்ன செய்ய முடியும்? கிரியை செய்ய முடியும். அப்ப ஆவி இல்லாம வாசிக்க கூட வாசிப்போம். ஆவியில வாசி. ஆண்டவர் சொன்னா எப்படி சொல்லியிருப்பாரு? சொல்லுங்க. சொல்லுங்க. யாராச்சும் சொல்லுங்க போதும். எப்படி அதிகாரம் வந்து சொல்லியிருப்பாரு? வாசி. சரி. யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்க என்ன செய்ய வேண்டும்? தரித்து நிற்க வேண்டும். ஆமா இல்லையா? தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணும்? தேவன் செய்கிற அற்புதங்களை காண்பதற்கு நீங்கள் ஆவலோடு தரித்திருக்க வேண்டும், ஆயத்தமாய் தரித்திருக்க வேண்டும். ஆமாவா இல்லையா? எதிர்பார்ப்போடு தரித்திருக்க வேண்டும். ஆமா இல்லையா? ஏன்னா யுத்தத்துக்கு போனா அவங்களுக்கு பயம் இருக்கும். ஏன் பயம் சொல்லுங்க பாவம்? எந்த ஆயுதமும் இல்லை. ஜனங்கள் என்ன செய்யல? எந்த ஆயுதங்களும் கொண்டு போகல. ஆயுதம் இல்லாம எப்படி எக்ஸாமுக்கு என்னது? பேனா இல்லாம போனா எப்படி இருக்கும்? சொல்லுங்க. பேனா இல்லாம போனா எப்படி இருக்கும்? தெரியாது. உள்ளுக்கு போயிட்டு அவ்வளவுதான். வாஷ் அவுட் எல்லாமே மறந்து போயிடும். ஆமா இல்லையா? அது மாதிரி இந்த ஜனங்களுக்கு ஒரு பயம் உண்டாயிட்டு. வாசி மகன் கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்து. இந்த மாலை வேலையில், இந்த பகல் வேலையில கர்த்தர் உங்களுக்கு செய்யும் விடுதலையை, ரட்சிப்பை, சுகத்தை, சமாதானத்தை அனுபவித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அனுபவிக்கணும். அவங்க அனுபவிக்கணும். நாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டாதான் நமக்கு என்ன உண்டாகும்? ஒரு அனுபவம் வரும். நீங்க என்ன செய்ய வேண்டும்? இந்த யுத்தத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. இந்த யுத்தத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. இங்கிருந்து போற நேரத்துல எப்படி இருக்கணும்? ஒரு என்னது? ஒரு கேம், ஒரு கிரிக்கெட், ஒரு ஃபுட்பால், ஒரு ஏதோ ஒரு கேம்ல விளையாண்டுட்டு வின் பண்ணிட்டு போறதுன்னு எப்படி போவீங்க? எல்லாமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு போவீங்க. ஏன்? அது வெற்றி நமக்கு என்ன உண்டாகும்? அது மன மகிழ்ச்சியா இருக்கும். எக்ஸாம் பாஸ் பண்ணோன்னு எப்படி இருக்கும்? யாரெல்லாம் நம்மளை கேட்பாங்கன்னு சொல்லி ஆசையா இருக்கும். சும்மா சொல்லி போயிட்டு அந்த நேரத்தில் என்ன செய்வீங்க? கேட்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுவீங்க. ஆமா இல்லையா? அது கப்புன்னு கிடைச்சிட்டா எப்படி இருக்கும்? அது தூக்குறவனே அவனை தூக்கிக்கிட்டு சுமந்துக்கிட்டு போவாங்க. ஆமா இல்லையா? அதுபோல ஒரு ஸ்டாண்டர்டை தான் நீங்களும் என்ன செஞ்சிருக்கீங்க? இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ராமிட்டு பவலியன்ல இருக்கிறாங்களே அவங்களே என்ன செய்வாங்க? கிரிக்கெட் பார்க்கணும் எப்படி செய்வாங்க? என்ன செய்வாங்க? சொல்லுங்களேன். என்ன செய்வாங்க? பக்கத்துல உங்களும் எத்தி விட்டுருவாங்க. நானே எத்தனை பேர் என்ன செஞ்சிருக்கிறேன்? தட்டி இருக்கிறேன். ஆமா இல்லையா? அங்க ஒரு 6 நமக்கு கால் பிடிக்கும். கிரிக்கெட் இது பார்த்தா, ஃபுட்பால் பார்த்தா, அவன் கிரிக்கெட் பார்க்கலாம் என்ன செய்யும்? அப்படி அந்த ஷாட் அப்படி. ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? போல் ரோட்ல எல்லாம் போல் பண்ணிட்டு போவாங்க. ஹலோ, அது கொஞ்ச நாளைக்கு அந்த என்னது அந்த வெட்ஷெட் அந்த என்னது அந்த இன்ட்ரெஸ்டிங் வந்தோன்னு என்ன வந்துடும்?
அப்படி இந்த ரோட்ல போற நேரமே பசங்க என்ன செய்வாங்க, இப்படி கையை சுத்திட்டு போவாங்க, அப்புறம் இப்படி கட்சி எடுப்பாங்க. ஏன்னா பிராக்டிஸ் பண்ணிக்கிருக்காங்க. ஆமா இல்லையா? அதுபோல ஒரு சாதாரண ஒரு விளையாட்டுக்கு அவங்க ஆயத்தமானா நீங்களும் நானும் சத்துருவோடு யுத்தம் பண்ணுறோம். அப்ப எப்பொழுதும் நீங்க எப்படி இருக்கணும், அவங்க உங்களை கண்டோடனே பயப்படும். எப்பவுமே உங்களுக்கு என்ன இருக்கணும், சோத்திரம் இருக்கணும், துதி இருக்கணும், ஆராதனை இருக்கணும். உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கணும்னா அவங்க பயப்படணும். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ இன்னைக்கு சாப்பிட்டு விட்டு அதனால எனக்கு ஜெபிக்க வராது. நீ சாப்பிடாட்டியும் ஜெபிக்க மாட்டேன், நீ சாப்பிட்டாலும் ஜெபிக்க மாட்டேன். ஆமா இல்லையா? ஆமா. நீ என்னது அதான் சொல்லப்படுது, வாசிங்க அதை சொல்லுது. நீங்க என்ன செய்யணுமா, இந்த 3ஆம் மாசம் தரிச்சு நின்று உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை விடுதலை, ரட்சிப்பு சொன்ன என்னது, விடுதலை, சல்வேஷன். ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்கள் நமக்கு என்ன உண்டாயிருக்கும், அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் இருக்கும். அநேக ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை தான் அநேக பிரச்சனைகளை சந்தித்திருக்கு. அநேகர் அழுது புலம்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இல்லையா? ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இன்னைக்கு நிக்கணும். என்ன செய்யணும்? அவரை பார்க்கணும். அவர் எப்படி யுத்தம் பண்ணுகிறார், அவர் எதிராளி எப்படி மேற்கொள்கிறார் சொல்லி என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். இல்லையா? வாசிங்க. சொல்றாரு, தெரியுது அவருக்கு. இங்க வந்திருக்கவங்களை பார்க்கல தெரியுது. இல்லையா? வீட்டுக்கு போனா என்ன நடக்குமோ பயம், திங்கக்கிழமை என்ன நடக்குமோ பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்லுங்க, வாசிக்க பாச சொல்லுங்க. நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். என்ன யுத்தம் கர்த்தருடையது, இந்த எக்ஸாம் கர்த்தருடையது, இந்த பிரச்சனை கர்த்தருடையது. அவர் அதை செய்வார். நான் அமைதியா இருக்கணும். நான் ஏதாச்சும் செஞ்சு குழப்பி விட்டேன்னா அவருக்கும் ஒன்றும் கிடைக்காது, எனக்கும் ஒன்றும் கிடைக்காது. அதனால நான் என்ன செய்யணும், கப் சிப்பன் இருக்கணும். யாத்திராம் 14:13 வாசிங்க மகள். மோசே சொல்றாரு, இப்ப எங்க வந்து நிக்கிறாங்கன்னா அந்த செங்கடல்கிட்ட வந்து நிக்கிறாங்க. சரியா? பின்பக்கம் என்ன வந்துருச்சு, எகிப்தியர்கள் பார்வோனோடு வந்துட்டாங்க. ஆமா. முன்னுக்கு என்ன நடக்குது, செங்கடல் அது என்ன செய்யுது, வந்து சத்தம் கேட்குது. வந்து அலை அடிச்சுட்டு போகும். இப்ப ஜனங்களுக்கு என்ன ஆயிட்டு, பயம் உண்டாகிட்டு. இப்ப என்ன வருது, வார்த்தை எப்படி வருது மோசே மூலம், பயப்படாதீர்கள். எப்பக்கமும் பார்த்து என்ன செய்யக்கூடாது, பயப்பட, முன்னுக்கும் பயப்படக்கூடாது, பின்னுக்கும் பார்த்து பயப்படக்கூடாது. ஆமா இல்லையா? அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள். ராமின்னு சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை முன்னும் பின்னும் நடத்துகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை இரவும் பகலும் நடத்துகிறார், முன்னும் பின்னும் நடத்துகிறார். அதே ஆண்டவர் தான் உங்களை முன்னுக்கும் பின்னுக்கும் என்ன செய்யறார், உங்களை நடத்துகிறார். பிற்காலத்துல என்ன நடக்க போகுது அவருக்கு தெரியும், முன்னே அவருக்கு தெரியும். ஆமா இல்லையா? அதனால அவர் என்ன செய்வார், நம்மை சரியான பாதையில நடத்துவார். வாசி மகள், நீங்க நின்னுகிட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர், அந்த இடத்துல என்ன சொல்றாரு, புரிகிறதா? இப்ப சில நேரங்கள்ல சில மெச்சஸ் எல்லாம் விளையாடுறோம். உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு சில காரியங்கள் விளங்கும், வேற ஒண்ணு விளங்காது. அதுதான் நான் சொல்றேன். அப்போ சில நேரங்கள் அந்த நல்ல கேப்டன் வந்து சொல்ற, நீ என்ன செய்யணும், நல்ல ஒரு நல்ல கோல் அடிக்கக்கூடியவன், இல்லாட்டி கிரிக்கெட்ல நல்ல சிக்ஸர் அடிக்கக்கூடிய, பவுல் பண்ணக்கூடியவன் என்ன சொல்லுவாங்க, அதுலேயும் சில பேர் சும்மா வந்துருப்பாங்க, ஒழுங்காக விளையாடவே மாட்டாங்க, போய் பெட்டை பிடிட்டு அவருக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி. அப்போ அவங்க சொல்லி, நீ வந்து என்ன செய்யணும், கிரவுண்டில் நில்லு, மற்றது நான் பார்த்துக்கிறேன். நிற்கிறது தான் உங்களோட காரியம். ராமின்னு சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பயந்தவன் வழி தான், நீ எனக்கு ஒன்றும் முடியாது தான். ஆனால் என்ன செய்யணும், வந்து நில்லு. டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு என்ன செய்யணும், நில்லு. செய்யறது நான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சில பேர் என்ன செய்வாங்க, சமைக்கிற நேரம் கூட என்ன சொல்லுவாங்க, நீ வந்து சும்மா கிச்சனை நின்றுக்கிடு, நான் என்ன செய்யறேன், நான் அதுதான் இல்லையா? பொண்ணு பார்க்க வரையில அப்படிதான் செய்வாங்க. பொண்ணுக்கு சமைக்கவே தெரியாது, ஆனாலும் என்ன செய்வாங்க, அம்மா சும்மா பக்கத்தில் நெல், நான் என்ன செய்யறேன், எக் பண்ணி சமைச்சுன்னு உனக்குன்னு என்ன செஞ்சேன், கொண்டு போய் கரை சேர்த்துறேன், அங்கே போயிட்டு டிஷு வாங்கிக்க. ஆமா இல்லை? இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்க நின்னுக்கணும். ராமின்னு சொல்லுங்க, சரியா நிக்கணும், கிறிஸ்துவுக்குள் நிக்கணும், அவரையே நம்பி இருக்கணும். ராமின்னு சொல்லுங்க. பெலிஸ்தரையோ அல்லது வேற யாரையும் அல்ல, பின்னுக்கு வர எகிப்தியரை அல்ல, இங்க நிக்கிற செங்கடலை அல்ல. உன் நம்பிக்கை யார் மேல் இருக்கணும், கர்த்தர் மேல் இருக்கணும். ராமின்னு சொல்லுங்க. நீ செங்கடலை மேல் நம்பிதான் செங்கடல் உன்னை என்ன செஞ்சிடும், உன்னை கீழே தள்ளிடும். ஆமாவே இல்லையா? ஆமாவே இல்லையா? பெலிஸ்தரை நம்பி தான் என்ன செய்வான், உன்னை கொண்டு போய் என்ன செய்வான், எகிப்தியன் அருமையா கொண்டு போயிடுவான். நீ யாரை நம்பி இருக்கணும்? அடிமைத்தனத்தை உன்னை ஆண்டவர் விடுதலை செய்துட்டாரு.
இப்ப நீ எப்படி இருக்கணும் வாசிமக? நீங்கள் நின்று கொண்டு நின்னுகிட்டு கர்த்தருக்கு நின்னுகிட்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்கணும். ராமின் சொல்லு. அப்படி தைரியமாக என்ன செய்ய வேண்டுமா? பார்க்கணும். உபாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 1-4 வரைக்கும் வாசிங்க. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. எகிப்து வந்து புறப்பட்டு வர்ற நேரம் அவங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறாரு. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாதே. சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஆமை ஒரு ஊரே திரண்டு வந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். ஆமே அவர்களை விட உன்னிலே இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்கு இருக்கிறவர் பெரியவர், ஒருவர் பெரியவர். ஆமா இல்லையா? அதனால சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யக்கூடாது, டென்ஷன் ஆகிடுவாங்க. பெரிய கூட்டம் வந்துருச்சு. சின்ன கூட்டத்தை வைத்துதான் கர்த்தர் என்ன செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஒருவரை கொண்டுதான் ஆண்டவர் என்ன செய்வார், திறப்பிலை நிக்க வைப்பார். ஆமே ஆமா இல்லையா? நான் வாசிங்க. நீ உன் சத்துருவுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரை கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். 4 காரியத்தை சொல்றேன். முதலாவது என்ன சொல்லுகிறான், நீங்கள் என்ன செய்யக்கூடாது, யுத்தத்துக்கு போறவங்க என்ன செய்யக்கூடாது, பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. பயம் பயங்கரமான ஆயுதம். யாருடைய ஆயுதம்? அவனுடைய ஆயுதம். அமம் இல்லையா? அதனால அதை எடுத்துட்டு போகக்கூடாது. யுத்தத்துக்கு போற நேரம் என்ன செய்யக்கூடாது, எல்லாரும் ஆயுதம் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி நீங்க என்ன ஆயுதத்தை எடுத்துட்டு போயிடக்கூடாது, அந்த பயங்கர ஆயுதத்தை எடுத்துட்டு போயிடக்கூடாது. ஆமா இல்லையா? அதை தூக்கி போட்டுறணும். போட்டுட்டு தான் என்ன செய்யணும், தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போகணும். ஆமா. 2வது என்ன செய்ய வேண்டும், ஆமை நீங்க யுத்தம் பண்ணுவதற்கு முன்பதாக ஆலோசனை செய்ய வேண்டும். 2வது என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி யுத்தம் செய்ய போகிறோம் என்பதை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அமர்ந்து ஆசாரியர்களும் அங்க இருக்கிற ஜனங்களும் என்ன செய்ய வேண்டும், ஆலோசனை செய்ய வேண்டும். பாஸ்டரும் விசுவாச பிள்ளைகளும் ஒரு யுத்தம் ஒரு மீட்டிங் நடத்திருந்தா என்ன செய்யணும், தனியால எல்லாம் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணணும். இப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது, மழை வரும். சில பேர் ஐயோ அன்னைக்கு இந்த சீசன் மழை வந்தா என்ன கொடையை பிடிச்சி வா, ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஆமா இல்லையா? அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமானதான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நல்ல ஆலோசனைகளை என்ன செய்ய வேண்டும், நாம செய்ய வேண்டும். 3வது என்ன செய்ய வேண்டும், இருதயம் துவளக்கூடாது. பயம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்களேன், என்ன நடக்கும், அந்த நம்ம இருதயம் ஒரு மாதிரி என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம். சோன் போன எப்படி இருக்கும், திடீர்னு நல்லி உங்க வீட்டுக்கிட்ட 2 போலீஸ்காரங்க நிக்கிறாங்கன்னா என்ன ஆகிடும், நாக்கதான் காஞ்சிடும். தான் எனக்கே காஞ்சிருக்கு. ஆமாவே இல்லையா? அப்ப நம்ம யுத்தம் போடுறது என்ன செய்யக்கூடாது, துவண்டு போடக்கூடாது. என்ன செய்யணும், எட்டடா கம்பு எட்டடா கத்தி சொல்லிட்டு என்ன செய்யணும், சும்மா சரி என்ன செய்யணும். எத்தனையோ புருஷன்மார் சும்மா சரி என்ன செய்வாங்க, மனைவியுடைய தைரியத்தோடு என்ன செய்வாங்க, இன்னும் விட்டு நான் விட்டுட்டேங்க அப்படியா விட்டுட்டா. அப்ப இருதயம் என்ன செய்யக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது, துவம். எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க, துவளக்கூடாது. அநேகருக்கு என்ன வந்துடும், அங்கிருந்து வருவீங்க ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா வருவீங்க, வர்ற வழியில யாராச்சும் ஒரு மேட்ரு உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க, சிஸ்டர் ஜெபத்துக்கா போறீங்க சிஸ்டர், பரவாயில்ல சிஸ்டர், இவங்களோட வேற ஒருத்தருக்கு ஏதோ நடந்து போச்சு போல இல்லை அப்படின்னா இங்க வந்து ஜெபிக்க வருவீங்க. ஆனால் என்ன இருக்கு, உங்களோட இருதயம் எப்படி இருக்கும், அது என்ன செயல்படாது. ஆமாவா இல்லையா? அதனால சொல்லுங்க. 3வது நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். ஆமா, என்ன சொல்லக்கூடாது, அவங்களை கண்டு ஒண்ணுமே பயப்படக்கூடாது. உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும். யுத்தம் பண்ணணும். நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும். ஆமாவே இல்லையா? ஆகவே சொல்லுகிறாங்க, நீங்க யுத்தம் பண்ண வேண்டும், ரட்சிப்பு கர்த்தருடைய. ஆமாவே இல்லை? ஒரே ஒரு காரியத்தை பார்த்துட்டு நம்ம இப்படி போயிடலாமா? எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல
சில ஆயுதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிச்சுட்டு நம்ம அப்படியே என்ன செய்யலாம், அப்படியே முடிச்சிடலாம். எடுத்தவங்க வாசிங்க. எத்தனை வசனமா? 13வது வசனம். இல்ல இல்ல, அங்க அந்த மகள் வாசிக்கிறாள். எங்க இருந்து வாசிக்கிறாள்? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். யுத்தத்துக்கு போறவங்க என்ன செய்யணும்? லிப்டிக்கெல்லாம் அடிச்சு தலையெல்லாம் மேல கட்டிட்டு போறது இல்ல. நீங்க என்ன செய்யணும்? சர்வ ஆயுதங்களை தரிக்க வேண்டும். சொல்லுங்க, யுத்தத்துக்கு வர்ற நீங்க இன்னைக்கு உபவாசத்துக்கு வரணும், எப்படி வந்தீங்க? சர்வ ஆயுதங்களை தரிச்சுட்டு வந்தீங்களா இல்ல எப்படி வந்தீங்க? ஆமா, அம்மாவே இல்லையா? அதெல்லாம் யாரு? அந்த ரோமர்களை பார்த்து, அந்த ரோம வீரர்களை பார்த்து பவுல் என்ன செய்கிறார்? அப்படி மனக்கண்ணுகளை வைத்து இந்த எபேசியருக்கு எழுதுகிறார். ஒரு யுத்த வீரன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப என்னது, உலகத்துல யுத்தம் பண்ணுகிறவன் எப்படி எல்லாம் ஆயுதங்களை தரித்திருக்கிறானோ அதுபோல் ஆவிக்குரிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒரு ஆயுதத்தை தரித்திருக்க வேண்டும். என்னது அதுதான் சொல்றார். வாசிக்க மகன். ஏன்னா மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அதுதான் இயேசு சொன்னார், உலகத்திலே உபத்திரவம் இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் என்ன செய்யும்? நம்மளோட என்ன செய்யும்? போராடி கொண்டே இருக்கும். கொரியா தேசத்துக்கு போயிட்டு வந்த ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், கொரியா தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, தைரியமா என்ன செய்வாங்கன்னா, எல்லா இடங்களிலும் போற வேலையில ஒர்க் பண்ண போற இடத்துல, வீட்டுல, கிச்சன்ல, படுக்க எங்கனாலும் நினைச்சோன்னா என்ன செய்வாங்கன்னா முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா என்ன ரகசியம் தெரியுமா? அந்த கொரியா தேசத்துக்கு மேலாக இருக்கிற இந்த பொல்லாத வானஸ் எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க? கட்டிட்டாங்க. அது ஒன்று அங்க செயல்பட முடியாது. இன்னைக்கு நாம கட்டாதனாலதான் பயந்துகிட்டு இருக்கோம். ஜெபிக்கிறோம். ஆனா அதை நம்ம கட்டி ஜெபிக்காதனாலதான் அது இந்த எல்லைகளுக்குள்ள என்ன செய்யுது? விஸ்தாரமா அலைஞ்சு திரியுது. அது தேசத்துல இருந்து இல்லாமல் போவதற்கு நம்ம கட்டி என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஜெபிக்க வேண்டும். மனுஷனை பார்க்க கூடாது. மனுஷன் மூலம் தான் ஆவி என்ன செய்யும்? அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வந்து ஒவ்வொரு காரியங்களை செய்து கொண்டிருக்கும். நாங்கள் மனுஷருக்கு எதிராக எழும்பக்கூடாது. அவனை எழும்பி நீங்களும் நானும் கட்டிட்டோம்னா இந்த தேசத்திற்கு அத்தனை மக்கள் என்ன செய்வாங்க? ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வாங்க. ஆமென். எப்படி கொரியா ரட்சிக்கப்பட்டது? அப்படிதான் இந்த காரியங்கள் கட்டுறது பிறகு தேசத்துக்கு என்ன உண்டாயிட்டு? வெளிச்சம் உண்டான ஜனங்கள் என்ன செய்ய பார்த்துட்டாங்க? வேதத்தை பார்க்க தொடங்கிட்டாங்க. வேதத்தை பார்க்க பொழுது சத்தியத்தை அறிந்தார்கள். சத்தியத்தை பார்த்து சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கினபடினாலே இன்றைக்கு அவங்க விடுதலையோடு கூட அந்த தேசத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை பவுல் யாருக்கு? எபேசியருக்கு எழுதுகிற பொழுது சொல்கிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்னதாக உள்ள காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல் பகுதி 1 இருந்து நம்ம 9 வரைக்கும் இருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில அது மிக முக்கியமா இருக்கும். அதான் சொல்ற, பிள்ளைகளே நீங்கள் என்ன செய்யணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியாம நீங்க ஜெபம் பண்ண ஜெபத்தை கேட்க மாட்டாங்க. அதுபோல உங்க தகப்பனே உங்க பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும்? கோவப்படுத்தினா ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். உடனே என்ன செய்யணும்? உங்க பிள்ளைகளை போயிட்டு என்ன செய்யணும்? சரிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா தான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரு. அது போல வேலைக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்னது? எஜமான குறித்து இப்படி எல்லாம் சொல்லி இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் வர்றாரு. அடுத்து இப்ப நீங்க என்ன செய்யணும்? இப்ப நீங்க ஜெபிப்பதற்கு ஆயத்தம் ஆயிட்டீங்க. வாசிக்க மகன். நீங்கள் பிசாசு எப்படிப்பட்டவன்? தந்திரமானவன். ஒரு பேயை விரட்டினா இன்னொரு பேய் வந்து உட்கார்ந்து இருக்கும். பேய் விரட்டினா தான் நமக்கு தெரியும். ஆமா இல்லையா? சிலருக்குள்ள பலவிதமான பேய்கள் கிடக்கும். விரட்ட அது என்ன செய்யும்? அது முளைச்சுக்கிட்டே இருக்கும். ஒன்றுன்னா ஒன் பை தான் போய்கிட்டே இருக்கும். நமக்கு தெரியாது. நம்ம என்னன்னா விரட்ட போக மாட்டேன்னா அது ஒவ்வொன்றாவது என்ன செய்யும்? சில நேரங்கள் சிலர் என்ன செய்வாங்க? நம்ம சில இடத்துலையும் கடன் வாங்கிட்டோம்னா ஒரு 4-5 பேர் 10 பேர் வந்து என்ன செய்வாங்க? வீட்டில் உட்காந்துக்கிடுவாங்க. ஆமா இல்லையா? அப்புறம் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தனை தான் அனுப்பணும். ஆமாம் வாசிங்க. தந்திரம். அவன் என்ன எப்படி? அவன் நேரடியாக யுத்தம் பண்ண மாட்டான். அவன் பக்க வழியாக வந்து அவன் தந்திரமாக வருவான். நம்மளோட சிரிச்சுக்கிட்டே வருவான். நம்மகிட்ட பேசிக்கிட்டே வருவான். அப்படிதான் இன்னைக்கு அநேகர் விழுந்து கிடக்கிறோம். ஆவிக்குரிய சபைக்கு வருகிறோம். அநேகர் விழுந்து கிடக்கு. என்ன சிரிச்சு அப்படியே ஏமாத்திட்டு போயிடுவான். அம்மாவே இல்லையா?
ஆமாம் சிஸ்டர், நீங்கள் இதில் போடுங்க, இதில் 1000 ரூபா போடுங்களேன், உங்களுக்கு இது வரும் அது வரும் அப்படின்னோடனே நம்ம அதுலேயே நம்மளும் சிரிச்சுக்கிட்டே போயிடும். அப்புறமேல அப்படியே கழுத்து வரைக்கும் இருகையில் தான் தெரியும். அப்போ சிரிப்பு வராது. வாசிங்க. நம்ம என்ன செஞ்சிடணும்? திராணி உள்ளவர்கள் பலசாலிகளாய் மாற வேண்டும். அது தனித்தாதான் நீங்களாம் என்ன செய்ய முடியும்? பலசாலிகளாய் மாற முடியும். அது தனிக்கலன்னா என்ன செய்ய முடியாது. அப்ப என்ன ஆயுதம்னு பார்ப்போம். இவ்வளவு காரியங்கள் இருக்கு இந்த பூமியில, கண்ணுக்கு தெரியாம இதெல்லாம் என்ன செய்யுது? ஆமா, என்ன செய்யுது? அப்படியே தெரியுது, எல்லா இடங்களும் தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமே, அதான் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஆவி வரங்களை பெற்றுக்கொண்டாதான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஆவிகளை பகுத்து அறிய முடியும். ஆமா, ஆவிகளை நம்ம பகுத்தறிய தெரியாதனால நமக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாது. போவீங்க, போர்ல திடீர்னு விழுவீங்க, அங்க ஒண்ணுமே இருக்காது. ஆமாங்க, என்ன எப்படி விழுந்தனே தெரியல. எப்படி விழுந்தீங்க? எப்படி விழுந்தீங்க? இந்த இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மாமிசத்தோடும். ஆமா, அப்ப அவன் என்ன செய்வான்? உங்களை என்ன செய்வான்? விழ வைப்பான், ஆவிக்குள்ள விழ வைப்பான், ஜெபத்துல விழ வைப்பான், வேத வாசிக்கிற விழ வைப்பான். அம்மாவே இல்லையா? கொஞ்சம் தற்பன்மை வந்துச்சுன்னா போதும், அவன் என்ன செஞ்சிடுவான்? ஓடி வந்துடுவான். ஓடி வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டான், அவர்கிட்ட வந்து நிற்பான். அவ்வளோ தற்பெருமையோடு இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் தானே பெருமை வச்சிருந்தேன், கொஞ்சம் தானே மனசுக்குள்ள கொஞ்சம் தானே சிந்தையில் நினைச்சேன், அப்படி தள்ளி விட்டீங்களே, மேலே வந்து கீழே விழுகுனா எவ்வளோ கஷ்டப்பட்டு மூச்சு கூட விட முடியாம நான் வந்து விழுந்தேன். அம்மாவே இல்லையா? இன்னும் விழலை, அங்கே நிற்கிறான். அம்மாவே இல்லையா? வாசிங்க. அவன் தான் இங்கே நின்றுக்கிட்டு அண்ணா தான் சொல்றாங்க, வானம் படுத்துறது இன்னும் இறங்கல பூமிக்கு. அவன் பூமிக்கு இறங்காமலே இவ்வளோ பிரச்சனை பண்றான். இறங்கிட்டா என்ன நடக்கும்? தூரத்துல இருந்து போன் பண்ணி உங்களை யாராச்சும் மிரட்டினா எப்படி இருக்கும்? நேரில் வந்தா எப்படி இருக்கும்? பயம் இருக்குமா இல்லையா? அது போலதான் நான் இப்ப மிரட்டுறான் அங்க இருந்துகிட்டு. அவன் மிரட்டுறான். வாசிங்க. சொல்லிட்டார். யாருக்கு? உங்களுக்கு போராட்டம் சொல்லல, நமக்கு, நம்ம எல்லாருக்கும் போராட்டம். நான் தப்பிச்சுக்கிற முடியாது. ராமின்னு சொல்லுங்க. நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஒரு பாஸ்டர் இருக்காங்கன்ட்டு நான் என்ன செய்யக்கூடாது? நான் ஜெபம் பண்ணதான் எனக்கு விடுது. அம்மா இல்லையா? நானும் என்ன செய்யணும்? வாசிங்க. ஆகையா என்ன செய்யணும்? அப்படியே சேப்பாகி போறது என்ன செய்யணும்? எதிர்த்து நில்லுங்கள், அவன் வாங்க. எப்படி எழுதுறாங்க? எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப அவனை எதிர்காட்டி உங்களோட இருந்து அவன் என்ன செய்வான்? உங்களோட இருந்து எல்லா காரியத்தையும் செய்வான். எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொள்ளணும். சர்வ ஆயுதத்தை என்ன செய்யணும்? எடுத்துக்கிட்டு வரணும் சபைக்கு. எங்க எடுத்துட்டு வரீங்க? போன்ல இருக்கு, லேப்டாப்ல இருக்கு, வேற இதுல இருக்கு, பேக்ல இருக்கு. சரி வராது. இதை எடுத்துட்டு வரணும் சபைக்கு. ஆமா இல்லையா? அது மாதிரி ஆராதனை கொண்டு வீட்டுல கொண்டு போயிட்டு இது குடத்தை கொண்டு போடுற மாதிரி அப்படி போடக்கூடாது. இதை எங்க வைக்கணும்? உயர்ந்த இடத்துல வைக்கணும். ராமேன், இது இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கு. இயேசு கிறிஸ்து, இதுதான் உங்களுக்கு வாழ்க்கை. ஆமா இல்லையா? ஆமே. இப்ப எங்களுக்கு நான் பாசல நாங்க எங்களுக்கு சொல்ல முடியும். இது ஒண்ணுதான் எங்களுக்கு என்ன செய்யுது? ஆதாரம். ஆமாம் இல்லையா? ஆதாரம். ஆமாம் இல்லையா? உணவு, உடை, என்னது, தங்கும் இடம் எல்லாம் என்னது? இது ஒண்ணுதான். ஆமாம் இல்லையா? இது ஒண்ணு நாங்கள் அறியாம இருந்தா என்ன செய்ய முடியாது? உலகத்தில் நாங்கள் வாசிக்கிறேன். ஒவ்வொன்னு சொல்றார். சத்தியத்தையும் வேற என்னது? நீதி. இவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். தினம் என்ன செய்ய வேண்டும்? சமாதானத்தை சொல்லி திரியணும். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ரோட்டுகளில் போகையில வர்ற நேரம் அவன் அடிச்சாலும் சரி அடிக்காலும் சரி அவனை பார்த்து சிரிச்சு இயேசு உங்களை என்ன தெரியும் உங்களை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு ஓடி போயிடும். நீங்க பெரிய சுவிசேஷம் சொல்ல தேவையில்ல. முதல் ஒருத்தரை பார்த்து சிரிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லணும். மூணாவது உங்களை இயேசு நேசிக்கிறார், ஐ லவ் யூ அப்படின்ட்டு ஓடியாந்துடும். ஜீசஸ் லவ் யூ அப்படின்ட்டு என்ன செஞ்சிடணும்? அவன் ஓடி வந்துடும். அதுக்கு கூட கல்யாணத்தை எடுத்தாலும் சரி பரவாயில்ல, ரத்த சாட்சியாக மதிக்க வேண்டியது.
ஆமா இல்லையா? அதுதான் சொல்றேன், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னது? பாதரத்தை எப்பவுமே எப்படி இருக்கணும்? அழுக்கு நிறைந்ததா இருக்க வேண்டும். நம்ம தான் காலை பூசி அதுல சிகப்பு கலரா, பச்சை கலரா, நீல கலரா பூசிக்கிட்டு இப்படி குதிக்கால போட்டுக்கிறதுல எப்படி செய்யணும்? எப்பொழுதும் ஊழியக்காரன் நீங்க என்ன செய்யணும்? அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும்? அறிவிப்பதற்கு எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமா இல்லையா? இயேசு சொல்லுகிறார், ஆமாவே, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை என்ன செய்யணும்? உங்களிடத்துல விட்டு செல்கிற இந்த சமாதானத்தை நீங்க கொண்டு அந்த வீட்டுல கொடுத்துடணும், அங்க கொடுக்கணும், இங்க கொடுக்கணும், எல்லா வீட்லயும் என்ன செய்யணும்? ஆமா, நேற்று ஒரு பாஸ்டரை பார்த்தேன், அவர் சொன்னாங்க, நாங்க டேக்ஸ் கொடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு தான் நம்ம டேக்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஆமா இல்லையா? வெக்கம். ஆமா இல்லையா? அன்னைக்கெல்லாம் ரோட்ல நின்றுக்கிட்டு கொடுத்துட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு இது என்னது? தூக்கத்தை அப்படியே தூங்கி எனக்கெல்லாம் சில நேரம் சில பாசமுறை கூப்பிட்டு அடிப்பமானு தோணும். சரியா 12 மணிக்கு டிங் டாங் அப்படிங்கும். பார்த்தா வாங்கினது ஊழியை செஞ்சுட்டாராம். யாரோ ஒரு வசனத்தை அழகாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அதை அனுப்பிவிட்டு அவர் ஊழியை செஞ்சுட்டார். ஹலோ, உனக்கு கர்த்தர் பேசுனா நீ வேதத்திலிருந்து அந்த வசனத்தை எடுத்து நீ டைப் பண்ணி நீ அனுப்பு. நீ யாரோ ஒருத்தர் அனுப்புனதை அனுப்பிவிட்டு ஸ்டேட்டஸ்ல சொல்ற ஸ்டேட்டஸ்ல அப்படியே ஒரு 10 போல போட்டுருவான். எதை பார்க்க முடியும்? வேதத்தையும் நமக்கு வாசிக்க முடியாது. அம்மா இல்லையா? சொல்லுங்களேன், வேதத்தையே சொல்லுங்க, வேதத்தையே வாசிக்க முடியும். சொல்லுங்க பாபா, எத்தனை பேர் சொல்றாங்க பாபா? மகள் சொல்லு, ஜஸ்மின் சொல்லு, வேதத்தையும் வாசிக்க முடியல. சொல்லு, வாசிக்கலையா? சொல்லுங்களேன், வாசிக்கிறீங்கல்ல? வாசிங்க. பார்த்து போட்டு பார்க்கலான்னு பார்த்தா எல்லாம் ஆடுறாங்க. ரொம்ப கண்ணிங் பேலம். எல்லாத்துக்கும் மேல என்ன இருக்கணும்? சத்தியம், நீதி, சமாதானம், வேற என்னது? இதெல்லாம் என்னது வச்சுக்கிட்டு விசுவாசம் இல்லாம போனா வரும் வராது. அப்படியா? ஆமா இல்லையா? எங்க போறீங்க? போறோம். என்னது கிடைச்சா பாப்போம். அப்படியா? இல்லை, எப்படி இருக்கணும்? இந்த விசுவாசத்தை தான் என்ன செய்யணும்? அதுதான் மிக முக்கியமானது. இந்த கேம்ல நான் என்ன செய்யணும்? நான் வின் பண்ணணும். ஆமா இல்லையா? ஆமா. மற்றபடி என்னது? கிரிக்கெட் பெட்டை போட்டுக்கிட்டு போச்சுக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அப்படி பெட்டை சுத்திக்கு போனா சரி வராது. நாங்கள் என்ன இருக்கணும்? விசுவாசத்தோட போகணும். எதிராளியை நான் மேற்கொள்வேன் அப்படின்னு தான் வீட்டுல இருந்து புறப்படணும். ஆமா இல்லையா? ஆமா. இங்க பிளேயருக்கு வரணும்னு எப்படி வரணும்? நான் எதிராளி என்ன செய்வேன்? நான் மேற்கொள்வேன். எனக்கு ஒரே ஒரு ஆயுதம் இருக்கு, ஜெபம் என்கிற ஆயுதம் எனக்கு இருக்கு. ஆமா இல்லையா? நான் ஜெபம் பண்ணுவேன். ஆமே. அந்த ஜெபத்தின் மூலம் என்ன நடக்கும்? எனக்கும் விடுதலை கிடைக்கும். நான் யாருக்காக ஜெபிக்கிறேன் அவர்களுக்கும் விடுதலை கிடைக்கும். ஆமே. ஒரே கல்ல 2 என்னது? சொல்லுங்களேன். மாங்காய் சீசன் வருது, நல்லா சாப்பிட்டு மூஞ்செல்லாம் வீங்கி வச்சுக்கிட்டுருங்க. பிடிச்சுக்கிறோம். விசுவாசத்தை என்ன செஞ்சிடணும்? அப்படியே இருக்கும். அப்படியே சில நேரங்கள்ல அப்படி என்னது? விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது? பிடிக்க முடியாது. அப்படியே கை நழுவி போகும், பாரமா இருக்கும். விசுவாசம்ன்றதான் எப்படி இருக்கும்? கை நழுவி போற மாதிரி பாரமா இருக்கும். ஒரு பொருளை, ஏதோ ஒரு பொருள் நீங்க கையில கொஞ்ச நேரம் வச்சிருங்க பார்ப்போம். ஒரு கிளாஸ்ல ஒரு தண்ணியை கொஞ்ச நேரம் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? ஒழிக்காது. அப்படியே இருக்கும். அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அப்படியே மரத்து கை அப்புறம் என்ன ஆயிரும்? நம்மளுடைய கிளாஸ் என்ன ஆயிரும்? அதுபோலதான் விசுவாசத்துல எப்படி இருக்க வேண்டும்? ஆமா. அது மிக முக்கியமானது. ஆமா இல்லையா? பிடிச்சுக்கிட்டு நிக்கணும், சும்மா இல்ல. விசுவாசம் எப்படி? விசுவாசத்தை வாசிங்க. அந்த கேடகம் என்னது? இயேசு கிறிஸ்து. அவரை பிடித்து கொண்டு நிக்கணும். அவர் என்ன செய்யறான்? நீ நெல்லு, எனக்கு என்ன செய்யணும்? என்னை என்கரேஜ் பண்ணு, நான் என்ன செய்வேன்? நான் யுத்தம் பண்ணுவேன். ஆமா இல்லையா? அப்ப நமக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது? கிரியை செய்ய முடியாது. அவ்வளவு நேரம் விசுவாச அறிக்கை செய்த மாட்டான். கடைசியா கல்லறைக்குள்ள போன உடனே அவருடைய விசுவாசம் அப்படியே ஆயிட்டு அப்படியே பின்னுக்கு போயிட்டு துவந்து போயிடுச்சு. அவன் என்ன சொல்றான்? வேண்டாம் ஆண்டவரே, 4 நாளாச்சு ஆண்டவரே, 4 சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தான்
தேவனுடைய மகிமை இப்ப என்ன செய்ய போகுது? நான் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். ஆமாவே இல்லையா? இப்ப நீ அவிசுவாசமா இந்த இடத்துல இருந்தா என்ன செய்ய முடியாது? எனக்கு அற்புதம் செய்ய முடியாது. ராமின்னு சொல்லுங்க. சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு விசுவாசம் இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல அற்புதம் நடக்கும். அல்லாது போனா நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அந்த அவிசுவாசம் என்ன செய்யும்? விசுவாசத்தை முறியடிச்சு. அதனாலதான் இயேசு பயப்படுறார். வேணாம் வேணாம் மாத்தால் விசுவாசம் இரு, கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் ஆண்டவர். என்னை அதற்காக தான் இந்த இடத்துல கொண்டு வந்தார். நீ அவிசுவாசமான வார்த்தையை சொன்னா நான் என்ன செய்ய முடியாது? அது முடியாதுன்னு. இப்ப நீங்க போறீங்க, ஒரு ஜெபத்துக்கு போறீங்க, என்ன சார் அது என்னதுக்கு ஜெபிக்கிறீங்க? அது எவ்வளவுதான் அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு உப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. பாவம், அவ்வளோ காலம் சோறு ஊட்டி பால் ஊட்டி தூக்கி வச்சுட்டு தாய் தகப்ப கடைசியில் வயசாகிட்டு அப்படியே உட்காந்துருக்க நேரம் கடைசியில் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், தனியாக கூட்டிகிட்டு வந்து சொல்லுவாங்க. பார்த்துட்டோம் பாஸ்டர், அவருக்கு விருப்பமானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டோம் பாஸ்டர், அதனால நீங்க என்ன செய்ய? கர்த்தருக்கு நீ கொல்ல பார்க்குற, ஆனா என்ன சொல்ற? ஜெபத்தின் மூலம் தாயும் தகப்பனை என்ன செய்யற? கொல்ல பார்க்கிற. என் ஆண்டவர் உன் தாயையோ உன் தகப்பனையோ அவர் உயிர்ப்பிக்கும்படியாக விரும்புகிறார். இன்னும் ஆயுஷ் நாட்களை கொடுத்து அவர்கள் சாட்சியா இருக்க வேண்டும், அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய தரிசனங்கள் நிறைவேற்ற வேண்டும் சொல்லி அவர் பிரயாசப்படுகிறார். உன்னுடைய மாமிச எண்ணத்தினாலே உன் தாயையோ உன் பிள்ளையோ உடமான ஒரு பிள்ளையோ ஊமையோ ஏதோ ஒன்றை நீ என்ன செய்வீங்க? கொல்ல பார்க்கிறீங்க. அம்மாவே இல்லையா? வாசிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு இந்த ஜெபம் பண்ணுவதற்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பவுல் மூலம் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நீங்க இந்த இவ்வளவு காரியங்களை செய்த பிறகுதான் எந்த சமயத்திலும் நீங்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சத்தியம் என்னும் கச்சையையும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் சமாதானத்தின் சுவிசேஷத்தையும் வேற என்னது விசுவாசம் என்கிற கேடகத்தையும் ரட்சணை என்னும் தலை சீராவையும் எல்லாருக்கும் எல்லாம் அப்படி இருக்கு. அந்த ஒரு ராணுவ வீரனுடைய உடையில அவ்வளவு ரகசியங்கள் அறிந்திருக்கு. ஆமாவே இல்லையா? ஆமாவே இல்லையா? அப்ப அவனுடைய அந்த ராணுவ உடையிலே அவ்வளவு ரகசியங்கள் மறைந்திருக்குன்னா நீங்கள் இப்பொழுது உடைத்திருக்கிற இந்த ரகசியமான இந்த வஸ்திரம் எவ்வளவு பயங்கரமானது. ஆமாவே இல்லையா? அப்படிப்பட்ட வஸ்திரங்களோடு தான் நீங்க வரணும். அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமாவே இல்லையா? அதை நீங்க போட மாட்டீங்க. அதை போடாம போயிட்டு எங்க ஏதாச்சும் ஒரு கடையில போயிட்டு கலர் கலரா சாரியை வாங்கி கட்டிட்டு வாரு. உபவாச கூட்டத்துக்கு போறோம். ஆமாவே இல்லையா? அதான் சொல்ல எந்த சமயத்திலும் சகல விதமா எந்த சமயம் எனி டைம் போன் வந்தாலும் சரி, யார் தட்டி எழுப்புனாலும் நீங்க ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். கண்ணை கசக்கிட்ட தூங்கிட்டேன் சிஸ்டர், காலையில ஜெபிச்சுக்கிறேன் இருக்கக்கூடாது. எனி டைம் ஒரு டாக்டரா இருக்கட்டும், ஒரு லாயரா இருக்கட்டும், அவன் வேறு முக்கியமான பதவியில் இருக்கணும், கூப்பிட்டவங்க என்ன செய்வாங்க? ஆன்சர் பண்ணுவாங்க. அதே போல ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? அப்படியே பேனா வச்சிருக்கீங்களா? 9256282க்கு போன் பண்ணுங்க, ஐயா வச்சுக்கிருப்பாங்க. நான் ஐ எம் ஸ்லீப், ஐ எம் ஓவர். ஆனால் இங்க வேதம் சொல்ல எந்த சமயத்திலும், ஏன்னா சத்துருவானவர் எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கான்? தந்திரங்களோடும். அவன் வேற என்னது வாசிங்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் அப்ப சொல்லணும். அவன் எப்படி இருக்கிறான்? தந்திரமா வருவான். 3 மணிக்கு தான் வருவான். அப்பதான் எழுப்பி ஓடி பாத்ரூம் போய் ஒத்துக்கிட்டு விடுவீங்க. வராமின்னு சொல்லுங்க. எனக்கு அநேகர் என்னது மரணம் என்னது? அது 3 மணிக்கே மரணம் வருது சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சொல்லுங்க? அநேகருக்கு 3 மணிக்கே மரணம் வருது சொல்லுங்க. அது ஜெபிக்கிற நேரம். நம்ம ஜெபிக்காம இருக்கனால ஆண்டவர் பார்க்கணும். இருந்து என்ன இல்லாட்டி என்ன நீ போன அனுப்பி வராமின்னு சொல்லுங்க. ஆகவே எந்த சமயத்தும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நோ டைம், நோ எதுவுமே இல்லை, நேரம் காலம் ஒண்ணுமே இல்லை. எப்பொழுதும் ஒரு யுத்த வீரன் ஆயத்தமாக இருக்கும். ஆமா இல்லையா? ஆமா. ஒரு ராணுவ வீரன் எப்படி இருப்பான்? மனைவி விட்டுட்டு போயிடுவான், பிள்ளைய விட்டுட்டு போயிடுவாங்க.
யாரு? தாயை விட்டுட்டு போயிடுவான், தேசத்தை விட்டுட்டு போயிடுவான், அங்கிருந்து அழுவான். ஆமா இல்லையா? ஏன்னா அவனுக்கு தேசத்தை குறித்து என்ன இருக்கிறது? ஒரு பாரம் இருக்கு. ராமின் சொல்லுங்க, நீங்கள் ஆவிக்குரிய ராணுவமாக இருக்கிறீங்க. உங்களுக்கு தேசத்தை குறித்தும் தேசத்தில் அணிந்து போகிற ஜனங்களை குறித்தும் என்ன இருக்க வேண்டும்? ஒரு பாரம் இருக்கணும். அம்மாவே இல்லை, இதை விட்டுட்டோம், ஆனா அம்மா விட்டு போகவே மாட்டேன். சில பசங்க பயங்கரமா இருக்கும், அப்படியே சில தாய்மார் பசங்களை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கும் வயது, நல்ல வயது இருக்கும், ஆனாலும் அவன் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் கூட கடைசியில் அவன் சொல்லுவான், உன்னாலதான் நான் கேட்டேன், என்னால நீ கேட்டவா? 2 பேரும். ஆகவே எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும், எப்பயுமே பாருங்க, சகல விதமான வேண்டுதலோடும் எப்பயும் நமக்கு என்ன இருக்கணும்? எது பணம் இருக்கோ, பொருள் இருக்கோ, அது இல்லாட்டி பரவாயில்ல, எல்லா நேரத்திலும் என்ன இருக்கணும்? வேண்டுதலும் விண்ணப்பம் இருக்கணும். ராமின்னு சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் வெளிப்படுத்துவோம். நீங்க ஜெபிக்கிற ஆளா இருந்தா வரும். நீங்க நைட்டு படுத்திருக்க நேரம் உங்களுக்கு ஒன்று நினைப்பூட்டுவார், யாருக்காச்சும் ஜெபிக்க சொல்லுவாரு, அல்ல யாராவது ஒருத்தர் போன் பண்ணி சொல்லுவாங்க, இல்லாட்டி ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆண்டவர் அனுப்புவார். அந்த சகோதரி ஜெபித்துக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னு சிந்தைக்குள்ள வரும். அடுத்த நாள் வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் நேற்று திடீர்னு எனக்கு பயங்கரது சிஸ்டர், என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா டக்குன்னு எனக்கு நான். அப்போ நீங்க நினைப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்காக ஜெபிக்க சொன்னார் இல்லையா, நான் ஜெபிச்சிருக்கிறேன். அவங்க என்ன ஆயிட்டாங்க? விடுதலை ஆகியிருக்காங்க. கரங்களை தட்டி தேவனமே. இதெல்லாம் ரகசியங்கள், இதெல்லாம் என்னது? இதுக்கு அப்படிதான் ஆயத்தமா இருக்கணும். தான் சொல்ற, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. உங்களுக்காகவே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறது 24 மணி நேரம். யாருக்கு? நமக்கும் நம்ம குடும்பத்துக்குமே தான் ஜெபிக்கிற, வேற யாருக்கும் ஜெபிக்கிறது இல்லை. சட்டமே வாங்கிட்டேன், அப்படியே ஜெபிச்சுக்கிட்டு என்னதான் செய்ய போறீங்க? வாசி மக்கள் என்ன சொல்லுது? சொல்லிட்டார், சும்மா இல்லை. இட்லி பானை கீழே வச்சு மாவு ஊத்துனா அது வேகாது. என்ன செய்யணும்? அதை அடுப்புல வைக்கணும். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? அடுப்பா இருக்கணும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? அது வேகும். அம்மாவே இல்லையா? சரி, வாசிங்க. ஆவியினாலே ஜெபம் பண்ணணும். அதன் பொருட்டு மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக நீங்க என்ன செய்ய வேண்டுமா? ஜெபிக்க வேண்டுமா? ஆமென். அப்படி ஜெபித்த பொழுதுதான் பரிசுத்தவனாகிய பேதுரு மீட்கப்பட்டார். இரவிலே அப்போஸ்தலர் 10:12 சபையார் யார் என்ன செய்தாங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணினார்கள். அந்த ஜெபத்தை கேட்டு வேதம் சொல்லுகிறது, ஆமென், பேதுருவை பயங்கர சிறைச்சாலையிலிருந்து என்ன செய்யப்பட்டாரு? விடுவிக்க. யோசித்து பாருங்க, விடுவிக்க முடியுமா? ஹலோ, விடுவிக்க முடியுமா? விடுவிக்க முடியுமா? முடியுமா? எஸ். கரங்களை தட்டி தேவையான உங்கள் ஜெபம். ஆமென். அவனை கொண்டு போய் இருட்டறையில போட்டிருக்கிறாங்க, கைகாலெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, பக்கத்துல என்னது 2 பேரும் படுக்க வச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அது மாத்திரம் வாசலை ஒட்டி முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்னது? யோசித்து பாருங்க, எவ்வளவு பயப்படுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து உலகம் எவ்வளவு பயப்படுது தெரியுமா? நீங்க என்ன செய்றீங்க? நீங்க பயப்படுறீங்க. அம்மாவே இல்லையா? அம்மாவே இல்லையா? அவன் தப்பி போயிடுவான்னு சொல்லிட்டு அத்தனை காரியங்களை செய்து வச்சிருக்கிறாங்க. ஆமென். இங்க ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. சத்தம் பரலோகத்துக்கு கேட்கிறது. ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார். தூதன் வருகிறான். அந்த இடம் முழுவதும் வெளிச்சமாகிறது. உடனே என்ன செய்கிறான்? கைகள்ல இருக்கிறது எல்லாம் என்னது? கை கால் இருக்கிறேன். எங்க சுத்த எங்க சாவி? இங்க இருந்து சில பேர் போய் தேடுவாங்க. சாவி எங்கேயாச்சும் மறைச்சு வச்சுட்டு போயிட்டு போகவே சண்டை வரும். பிசாசு பார்ப்பாங்க சாவியை. அப்புறம் பிசாசு தான், நீங்க தான் மறதி. ஆனா பிசாசு சொல்லிடுவீங்க. ஜோம் பண்ணிட்டு போறோம், உபவாசம் இருந்து வீட்டுக்குள்ள போற நேரமே என்னது? விசுவாச சாவி எடுத்து ஒளிய வச்சுட்டான். சாவியை ஒளிய வச்சாங்கன்னு என்ன செய்யணும்? அப்ப அதுதான் கவனமாக இருக்கணும். ஞானமான காரியங்களை செய்ய வேண்டும். அப்ப இங்க இருந்து இவ்வளவு நேரம் ஆண்டவரை நல்லா ஆராதிச்சுட்டு, ஆமை, நீங்க என்ன செய்றீங்க? விசுவாசுக்கு மேன்மைப்படுத்திருக்காங்க. சாவியை எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் வீட்டுல ஒரே சண்டை. சனிக்கிழமை சண்டே ஆகிடுது. அம்மா இல்லையா? வாசிங்க, என்ன முடிச்சுங்க? அது முடிச்சா? கண்களை தட்டி தேவனை மேம்படுத்து. வாங்க என்னோட கூட 2 நாளாகும். 20 அப்படியே வாட்சி அப்படியே முடிச்சிருவோம்.
18 வாசிக்க. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தான். சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். இந்த கால வேளையில வந்திருக்கிற முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் சொல்ற யுத்தம் முன்னேறது அல்ல, என்னுடையது என்று சொன்னோன்னு என்ன செய்றாங்க? முழு ஜனங்களும் தாழ என்ன செஞ்சாங்க? விழுந்தார்கள். கோகாத்தி அதையே ஒரு எழுத்து போனாலும் உடனே காண்டல் கொண்டுருவாரு. கோகாத்தியரின் புத்திரர்களும் கோராகரின் இரண்டாவது துதித்தார். முதலாவது என்ன செய்தார்கள்? தாழ விழுந்தார்கள். இரண்டாவது துதித்தார்கள். அவர்கள் அதிகாரமே எழுந்திருந்து வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். மூன்றாவது என்னது? முதல் தாழ விழுகிறாங்க, இரண்டாவது என்ன செய்றாங்க? துதிக்கிறாங்க. மூணாவது சொல்லுகிறார், நீங்கள் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தாரே அவரை என்ன செய்யணும்? நீங்கள் நம்பணும். அப்பொழுது நிலைப்படுவீர்கள். பேசாம நம்பாம கேட்டுட்டு அப்படியே பழைய அதுக்குள்ளே போறது. இங்க வந்து ஜெபத்தை கேட்கறது, செய்தியை கேட்கறது, ஆனா போறது அந்த கேட்டுக்கு அங்கிட்டு போனோம்னா பழையபடி என்ன ஆயிடுறது? அதே நினைச்சுட்டு போறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்புங்கள், இந்த வார்த்தையை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? நிலைப்படுவீர்கள். இரண்டாவது சொல்லுகிறார், வேத வசனத்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரனை நம்பு. அதான் சொல்ற தீர்க்கதரிசனம். இது தீர்க்கதரிசனம், இது தீர்க்கணும். இது என்னது? இது பிரசங்கிக்கிற நாங்க யாரு? நீ இதை பிரசங்கித்த நீ யாரு? நீ தீர்க்கதரிசி. அம்மாவே இல்லையா? அப்ப நீ உடனே என்ன செய்யணும்? நம்ப பண்ணணும். அம்மாவே இல்லையா? அப்ப நம்பிக்கை இல்லாம நான் என்ன செய்ய முடியாது. இவருக்கு வரம் இருக்கா சிஸ்டர்? இவருக்கு தீர்க்கதரிசனம் வரம் இல்லையே, இவர் பாஸ்டர் தானே. போங்க, வரவர்கள்கிட்ட போங்க, போயிட்டு 1 கிலோ வாங்கிட்டு வாங்க. உனக்கு அத்தனையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமே, வரங்கள் எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறார். அது உனக்கு இலவசமா கொடுத்திருக்கிறார். ஆமா இல்லையா? அது நம்புங்க. அப்போதான் வெற்றி பெறுவீங்க. சக்சஸ், சித்தி. எக்ஸாம்ல போறதுனால என்ன செய்யணும்? பேப்பரை பார்த்து பயப்படாதீங்க. இன்னைக்கு கூட ஜெபம் பண்ணாங்க, பாஸ் என்னது சேர் மாதிரி அறிவு கொடுங்க. லேசா பேப்பரை ரெடி பண்ணி கொடுக்கணும். பேப்பர்லாம் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு, ஆனா நீ சொன்னதுக்காக பேப்பரை ஆண்டவர் மாற்றும். நான் கடந்த நாள் கூட சாட்சி சொன்னேன். அம்மா இல்லையா? ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை. ஆமா, சரிப்பா வாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் அதுக்கு தான் உங்களை வச்சிருக்கேன். ஆண்டவருக்கு அதுதான் ஆசை. ஒரு மிரக்கல் செய்ய தான் ஆசை. உங்க மூல வாய்மை நீங்க வார்த்தைகள் சொல்ல ஆண்டவர்கள் மாத்தினோட அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அம்மா இல்லையா? ஆமா, நீங்க தோசை ஊத்துற நேரம் வந்து வீட்டுக்காரர் அப்படி பார்ப்பாரு. இல்லைங்க, இது தோசை இல்லை, இதை நான் மொத்த ஆப்பம்னா அவருக்கு ஆசையா இருக்கலாம். தோசையும் ஆப்பம் மாத்தினா ஆப்பத்தையும் என்ன செய்யலாம்? தோசையை மாத்திரம். இட்லியையும் என்ன செய்யலாம்? சின்ன சின்னமா வெட்டி நிறுத்தி என்னமோ சாப்பாடு கொடுத்தாங்க. அது வந்து சிஸ்டர் சொன்னேன், அதுக்கு என்னமோ ஒரு பேர் சொன்ன ரெபேக்காது என்னமா என்னது? குழாயா? நான் பயந்துக்கு அந்த பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் நீங்க என்ன குழாயா? குழார் சாவி. என்ன தெரியும், டைனோசர் எதையும் சமைச்சு வச்சிருக்காங்க என்ன தெரியாது சார். சமைச்சு வைங்க, வந்து சாப்பிடுறேங்க. அது பார்த்தா அது என்னது? நீ என்ன சாப்பிடுவ? என்னது? பிரிஞ்சிய வந்து குழாய் முடியல. ஆமாவே இல்லையா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சிரிச்சா ரத்தம் சுத்திகரிக்கப்படும். வாசிங்க. எப்படி சொல்றாரு? பின்பு அவர் என்ன செய்யறாரு? ஜனத்தோட ஆலோசனை பண்ணி துதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி சொல்றாரு? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தமுள்ள மகத்துவமானவர், மகா பெரியவர். அவர் என்ன செய்ய வேண்டும்? நம்ம எல்லாருமே துதிக்க வேண்டும். சில நேரங்கள்ல சில ஊழியர் ஐக்கியத்துக்கெல்லாம் போனா
அவ்வளோ பாடா இருக்கும். ஊழியக்காரங்க கை தட்ட மாட்டோமே. நீ பாடு, நான் குறை கண்டுபிடிக்கிறேன், ஆனா தட்ட மாட்டோமே. என்னது பாட மாட்டோமே. பாவம் பாஸ்டர் திமோத்தேயும் அவ்வளோ ஆவியில் நிரம்பி பாடுவாரு. சில பேர் இப்படின்னுவாங்க, சில பேர் இப்படின்னுவாங்க. எனக்கு அப்படியே பயங்கரமா இருக்கும். சில நேரம் பாசப்படைசி போற நேரம் கவலையா இருக்கும். சில இடங்களுக்கு பாசப்படைசி போனால் அப்படி இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பாடலைன்னா சுற்றி அவ்வளோ அழகா இருக்கும். அப்போ நாமே அப்படி இருந்தா அப்புறம் எப்படி விசுவாச பிள்ளைகளை நடத்த முடியும்? அம்மாவே இல்லையா? நாங்கள் தானே முன் உதாரணம். இப்போ என்னது யாரு யோசப்பாத்து என்ன தெரியுமா? நான் ராஜா, நான் பிரச்சனை ஊற்றிட்டு வந்திருக்கிறேன், நான் கை தண்ட மாட்டேன், நான் இப்படியே தான் நின்றுக்கிறேன். அப்படியா? வேதம் என்ன சொல்லுது? பின்பு அவன் ஜனத்தோடே உங்களோட உங்களுக்கு ஒரே ஐக்கியம் இருக்க வேண்டும் சொல்லுங்க. உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. அவன் மேட்டிமைக்கு அதெல்லாம் இருக்கவே எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கிற நேரம் என்னது விட்டு கொடுக்க கூடாது. சொல்லுங்க, சபைக்கு வார நீங்க யார் கை தட்டினாலும் கை தட்டாட்டினா, யார் பார்த்தானா யார் பார்க்காட்டியா, யார் ஜெபிட்டாலும் நீ என்ன செய்யணும்? நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு இதை செய்யணும் முடிவெடுத்து வரணும். ராமேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு நீ இப்படி தட்டுற நேரம் மற்றவங்களுக்கு என்ன உண்டாயிடும்? தூக்கமா? சில பேர் உயிரே போயிடும். பரிசுத்தம் இஸ் ஹோலி. இப்ப என்ன செய்யணும்? இப்ப என்னது? ஆயுதம் அணிந்தவனுக்கு முன்பதாக என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? என்ன பாச? நடந்து போகணும். என்ன செய்யணும்? நடந்து போகணும். என்ன செய்யணும்? தாழ விழுந்தார்கள், துதித்தார்கள், அதிகாலையில் எழும்பினார்கள், அவரை நம்பினார்கள். இப்ப பரிசுத்தம் உள்ளது என்ன செஞ்சாங்க? துதிச்சுட்டாங்க. இப்ப சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும்? வாசிங்க. அணிந்தவர்கள் அவ்வளவுதான். ஒரு ஆயுதமும் இல்லை. அவன் எப்படி இருக்கிறான்? ஆயுதம் தரித்தவர்களாக இருக்கிறாங்க. எதிராக எப்படி இருக்கிறான்? ஆயுதங்களை தரித்தவர்களாக ஆயுத பலத்தோடு கூட இருக்கிறார்கள். நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள ஆயுதங்களை தரித்திருக்கிறீர்கள். பிசாசானவனுக்கு அறிய முடியவில்லை, உங்களோடு யுத்தம் செய்யலாம் என்று சொல்லி அவன் புறப்பட்டு வருகிறார். காரியங்களை வாசித்து முடிக்கலாம். அவருடைய எல்லா நேரத்தில் என்னது? நீ தூங்கினாலும் எலும்பினாலும் ரோட்ல படுத்து கிடந்தாலும் அவர் கிருபை உன்னை விட்டு விழாங்க. அது கிருபை தான். அதான் சொல்றாங்க. வாசிங்க. என்ன சொல்றாரு? அப்ப யாரு முதல் தேவை? துதிக்கிறவங்க தேவை. ஒரு ஆலயத்துல சபையில யார் முதல்? துதிக்கிறவங்க வேணும். ஆமா இல்லையா? வாங்கடா 8 மணிக்கு வாங்கினா 9 மணிக்கு வாங்க. நிறுத்துகிறார். பாடகர் நிறுத்தணும். அப்பதான் ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும்? அவரை துதித்தாதான் அவருக்கு யுத்தம் செய்ய முடியும். ராமேன்று ஆமாவே இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்க நினைக்க கூட சும்மான்னு சொல்லிட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இந்த பிள்ளைகள் இங்க வந்து துதிக்கிறதா பிரச்சனை தான். உங்களுக்கு தெரியாது. வாங்க பிள்ளைகள் வாரிங்க, வரவே முடியாது. வீட்டுல ஏதாச்சும் இந்த ரோட்ல ஏதோ ஒன்று நடந்துதான் அப்படியே தான் வருவீங்க. ஆமே ஏன்னா, ஆனாலும் நீங்க யாரு? நீங்கள் துதிப்பதற்காக நிறுத்தப்பட்டவர்கள். ராமேன்று ஆமே. அப்ப துதிக்கிறதுக்கு வர்றவங்க மேலதான் அவனுக்கு என்ன இருக்கும்? அதனாலப்பா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வராதிங்க, வராமல் இருந்துவாங்க. ஞாயிற்றுக்கிழமை துதிச்சா பிரச்சனை வந்துடும், துதிக்காமலே கிடக்கும். நல்ல நீங்கள் தான் ஆமே ஆமே. உங்கள் துதியின் மூலம் தான் கர்த்தர் சபையை கட்டுவார், ஆத்துமாக்களை என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். ஆகவே தான் சொல்றார், அவர்கள் பாடிதான். வாசிங்க மக. என்ன செஞ்சாங்க? யோசிக்கிறான். யாரு? எதனால என்ன செய்யறான்? யோசிக்கிறான். அம்மாவே இல்லை. அவன் என்ன செய்யறான்? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறான். இவங்க என்ன செய்யறாங்க? பாடுவாங்க. எப்படி? நன்றி வழி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. அவருக்கு பார்க்குறாங்க. இந்த கொஞ்ச நேரத்தில் சாத போறாங்க, பாட்டு வேற கேட்குது இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. வாசிங்க. தொடங்கிட்டாங்க. யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கொருவர் விரோதமாய்
ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் ம். அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பிரச்சனை வந்துருச்சு. அவங்க என்னது என்ன இப்ப எல்லாரும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆமா இல்லையா? இப்ப இங்க என்ன நடக்குது? அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப யுத்தம் பண்ண கூப்பிட்டீங்க, அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க. நாங்க எப்படி யுத்தம் பண்றது? நீ நான் அப்படி என்ன ஆயிட்டு? எப்படி ஆண்டவர் என்னங்க பாஸ்டர், எப்படி ஆண்டவர் என்ன மாதிரி செய்யறாரு பாருங்க. உங்களுக்கு விரோதம் வந்து வாசலுக்கு முன்னால வந்து நின்று கதவை தட்டிட்டு என்ன செய்றாங்க? அவங்க அடிச்சுக்கிறாங்க. நீங்க என்ன செய்யணும்? கமான் கமான் கமான், குத்து மூக்குல குத்து. அப்புறம் என்னது? ஆமாவா இல்லையா? என் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் ஆமே, அது மகிழ்ச்சியாக மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது தாழ விழுந்து துதித்து அவரை நம்பி அவருக்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும்? துதிக்கணும். வீட்டுல பிரச்சனை வந்தா குதிக்க கூடாது. ஆமாவே இல்லையா? ஆமா, இப்ப புருஷன் அடிக்கிறானா அந்த நேரம் பாடணும். நன்றி பாடி பீடம் கட்டு வேணா 2 பாட்டு பாருங்க, அவன் பொத்துக்கட்சி விழுந்துருவான். ஆமா, அது நடக்கும். ஆமா, நீங்க வீட்டுல பாட்டு இப்ப பாடுங்களேன், பாடிதான் பாருங்களேன். ஆமா, வீட்டுல அதனால சும்மா சாம்பிளுக்காக ஏதாச்சும் செஞ்சுட்டு வீடுகளை பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறாதீங்க. ஆனால் எல்லாவற்றையும் கரெக்டா செய்ய வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் காரியங்கள் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பாடி துதிக்கிற பொழுது எதிராக விழுவும். உங்களுக்கு அந்த வஸ்திரம் நீங்கள் தரிக்காது. நீங்கள் என்ன செய்ய முடியாது? பாடி துதிச்சாது சத்துரு என்ன செய்வான்? அவன் மேற்கொண்டுருவான். ஆகவே இவர்கள் பாடி வாசி மகன் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினாங்க. யூதாவுக்கு விரோதமாய் வந்து மதிலிருந்த அம்மோன் புத்திரரை மோவாபியரையும் செயிர்மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எல்லாம் கூடி வந்தாங்க. உனக்கு விரோதமா சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் எல்லாம் வந்தாங்க. பிரச்சனை வந்ததும் எல்லாம் வருவாங்க அடிக்கிறதுக்கு. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து அவங்க கூடிக்கிடுவாங்க. கூடிக்கிட்டு நம்மளை தனியால வந்து நம்மளை மிரட்ட வருவாங்க. நீ தனியால் அல்ல, கர்த்தரோடு கூட இருக்கிறார். அவர் என்ன உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆகவே நீங்கள் சும்மா இருங்க. கர்த்தர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். 26 வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணுவோம். 4ஆம் நாளிலே 4 நாள் நடந்திருக்கு யுத்தம். எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? யுத்தம் கொஞ்சம் ஒருத்தர் வீட்டுக்கு போகல, தேவ சமூகத்துக்கு வராங்க. வராமல் சொல்லுங்க. பிரச்சனை முடிஞ்சோன்னா சபைக்கு வராமல் இருக்கக்கூடாது. சபைக்கு வரணும். சபையை அண்டிக் கொள்ள வேண்டும். வசனத்தை அண்டிக் கொள்ளணும். ஆமாவே இல்லையா? ஆமா, சில பேருக்கு நல்லது எதுவும் நடந்தோன்னா அப்படியே என்ன செஞ்சிருவாங்க? ஆமா, நான் நடக்கிற வரைக்கும் வருவாங்க. எல்லாம் ஃபேஸ், எல்லாம் சரி, எல்லாம் சேஃப், ஆல் ரைட். இப்போ என்ன செஞ்சிருவாங்க? இங்க ஒரு சபை இருந்துச்சுல்ல, அது இருக்கு, நீ இல்லாம போயிட்ட. ஆமாவே இல்லையா? 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்க என்ன செய்தாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம். நீங்கள் வந்திருக்கிறது பெராக்கா. யுத்தம் செய்திருக்கீங்க, வெற்றி பெற்றிருக்கிறீங்க. அப்ப நாங்கள் சும்மா இருக்கலாமா? என்ன செய்யலாம்? கொஞ்சம் நேரம் குதிக்கிறவங்க குதிங்க, துதிக்கிறவங்க துதிங்க. செய்தி முடிந்தது. கொஞ்ச நேரம் ஆண்டவரை
அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை ஆமே வல்லமை தாருங்க ஆண்டவரே உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவு பொழிந்திடுமே ஆமே பெந்தெகோஸ்தே எல்லாமே ஹalleluya அக்கினியின் நாவு பொழிந்திடுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல ஹalleluya ஆமென் ஊற்றிடுமே வல்லமையை எல்லாமே இந்த நாளில் எல்லாம் உற்சாகமாக இயேசுவின் எங்க மேல ஆண்டவரே உங்க ஆவியானவர் ஊற்றும் ஆண்டவரே ஹalleluya எங்கள் மேலே ஊற்றிடுமே ஊற்று 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 இந்த ஆவி நான் நல்ல ஆவி பரிசுத்த ஆவி நல்லவர் ஆண்டவரே ஒருவராகிலும் ஆண்டவரே ஆண்டவரே தேவ வல்லமை கட்டிக்கொள்ளணும் சோர்வுகள் அசதிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே விடுதலை ஓ வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஆவியே எல்லா கரங்களை அசைத்து ஆவியே எல்லா கரங்களை சொல்லுங்க ஆவியே ஆவியே அசைவாடு அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடு ஆண்டவரே அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே ஆராதனை எல்லாரும் சொல்லுவோம் ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 ஆமென் ஆமென் ஆராதனை எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய வல்லமையான அவருடைய மகிமையான பிரசன்னத்தினால கர்த்தர் நம்மை நிறைத்தபடி நாம் எல்லா கரங்களை தட்டி வழிபடுத்துவோம். ஓ ஜீசஸ் glory to God. நன்றி ஆண்டவரே உம்முடைய அசைவாடுதலை ஆண்டவரே அனலாக்குகிற நம்முடைய வல்லமையான வார்த்தைகளால நீர் எங்களை தேர்ச்சி பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒருவராகிலும் ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரை இப்பேற்பட்ட ஆண்டவரை வல்லமை பெற்று ஆண்டவரே உலகத்திலே ஜெயம் கொள்கிறவர்களாக சத்துருவின் கோட்டைகளை நிர்மூலமாக்குகிறவர்களாக தங்கள் வீடுகளிலும் ஊழியத்திலும் எழுதி பிரகாசிக்கிறவர்களாக இன்றைக்கு காணப்படட்டும் ஆண்டவரே. எங்களால் அல்லப்பா ஆண்டவரே பலத்தினாலும் அல்லாண்டவரே பராக்கிரமத்தினாலும் அல்லாண்டவரே உங்க ஆவியினால் மாத்திரம் ஆகும் ஆண்டவரே. எங்க தாளந்துகளால் அல்லப்பா எங்க முயற்சிகளால் அல்லப்பா உங்க ஆவியினால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். ஆவியே 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 Praise in the name of Jesus. Amen.